ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஃபைனலி வெறித்தனமான ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நம்ம தான் வந்துருச்சு. ஸோ ட்ரெய்லர் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் ஹைப் இஸ் ரியல், அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதோட ஸ்டோரி என்னவா இருக்க போகுது, அந்த என்ன மாதிரி மூவ் பண்ண போறாங்க, அந்த இந்த மூவியோட வில்லன்ஸ் யார் யார் அப்படிங்கிற பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை என் வரைக்கும் பாருங்க, கண்டென்ட்குள்ள போகலாம். அந்த நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டா டெலிகிராம் பேஜஸ்க்கான லிங்க் வந்து அவைலபிள் இருக்கு. நீங்கள் விருப்பப்பட்டால் அதிலேயே ஃபாலோ பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் நோவே ஹோம் ரிலீஸ் ஆகி 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அது இதே டைம் லைன் ஜம்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கிட்ட தான் இந்த படத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஐ மீன் நோவே ஹோம்க்கும் பிராண்ட் நியூ டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கிட்ட கேப் வந்து நடந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காட்ட போறாங்க. ஸோ நோவே ஹோம் படத்தோட எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராலையும் பார்த்தீங்கன்னா மறந்துருக்க முடியாது. அவ்வளோ ஒரு எமோஷனலான எண்டிங்காக பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்ல நம்ம ஸ்பைடர்மேன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு பெரிய பில்டிங் மேல தலைகீழா உட்காந்துட்டு இன்ஸ்டா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அந்த ரீல்ஸ்ல வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நெட், அதன் இவரோட பாஸ்ட் லவ்வரான எம்ஜே, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த ரீல்ஸ்ல நம்ம நெட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜேவோட பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அது இவங்க 2 பேருமே வந்து எம்ஐடில ஜாயின் பண்ண மாதிரி பார்த்தா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எம்ஐடில ஜாயின் பண்றது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா படத்துலயும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது போக இந்த பிராண்ட் நியூ டே படத்துல இருந்து கம்ப்ளீட்டா இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ டே தான். பிகாஸ் இது வரைக்கும் ஸ்பைடர்மேன் ஃபாலோ பண்ண நம்ம எல்லாருமே இவங்க எல்லாத்தையும் டீனேஜர்ஸா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த ஒரு படத்துல கம்ப்ளீட்டா இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடல்ட்டா பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். அதன் அவங்களுக்கு பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்காது. ஸோ ஒரு எமோஷனோட ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்பைடர்மேனோட ஐகானிக்கான ஜம்ப் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. அங்க இருந்து பார்த்தா ஒரு ஜம்ப் பண்ற மாதிரி பார்த்தா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிராண்ட் நியூ டே ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் லெவல் ஆக்ஷன் அண்ட் கிரவுண்டடான ஒரு ஸ்பைடர்மேன் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கறப்போ அது எந்த அளவுக்கு கிரவுண்டடா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால கிளியரா பார்க்கவும் முடியுது, ஃபீல் பண்ணவும் முடியுது. அண்ட் ஆஃப்டர் த ஈவென்ட்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம், பீட்டர் பார்க்கர் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் லோனா தான் பார்த்தீங்கன்னா இருக்காரு. பிகாஸ் அவர் கூடவே இருந்து அவரை பார்த்துக்கிட்டு ஆண்ட்மே வந்து லாஸ்ட் பார்ட்ல இறந்து போயிருப்பாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் க்ளோஸா வர அவர் தன்னோட ஐடென்டிட்டியை கவர் பண்ணி கிரைம்ஸை ப்ரிவென்ட் பண்ணிட்டு ஸ்பைடர்மேனா பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் லாஸ்ட் பார்ட்டோட எண்டிங்ல போட்டிருந்த ஸ்பைடர்மேன் சூட்டை தான் வந்து இந்த ஒரு மூவிலே அவர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஐ மீன் டோனி ஸ்டார்க் இது வரைக்கும் கொடுத்த எந்த ஒரு டெக்னாலஜி எதுவுமே இல்லாம, அந்த சூட் எதுவுமே இல்லாம இவர் ஓனா ஒரு சூட்டை ரெடி பண்ணி ஓனா கிரியேட் பண்ணி அந்த சூட்டை தான் பார்த்தீங்கன்னா இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டோபி மேகர் ஸ்பைடர்மேனுக்கு அப்புறம் நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஷூட்டர்ஸ்லாம் இல்லாம அந்த வெப் ஷூட்டர்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தூக்கி போட்டு ஆர்கானிக்கா இவரோட உடம்புல இருந்து வெப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கா ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. பிகாஸ் ஒரு ஷாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப் ஷூட்டர்ஸ் எதுவுமே இல்லாம ரூஃப் டாப்ல ஸ்பைடர் கக்குன் இருக்கும் இல்லையா, அதாவது சிலந்தி வலை பின்னி இருக்கும் இல்லையா, அதுல இருந்து அப்படியே கீழே விழுகிற மாதிரி பாத்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அதுல இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட்ஸ் நம்மளால நல்லாவே பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. அண்ட் ஃபார் நவ் நம்ம எம்சிக்குள்ள ஸ்பைடர்மேன்ல ஆர்கானிக்கா வந்து வெப் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ பீட்டர் பார்க்கர் அவரோட ஸ்பைடர்மேன் காஸ்டியூமை வந்து வாஷ்லாம் பாத்தீங்கன்னா பண்றாரு. என்ன பண்றது, அவருக்கு இருக்கிற கஷ்டம் அவருக்கு தானே தெரியும். எல்லாரும் அவரை மறந்து போய் யாருமே கூடவும் இல்லாம, கூட இருந்த ஆட்மேவும் இல்லாம எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் கஷ்டம் தான். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே நோவே ஹோம்க்கும் இதுக்கும் டைம் ஜம்ப் இருந்திருக்கு. அது வரைக்கும் நம்ம ஸ்பைடர்மேன் சிட்டியில் இருக்க கிரைம்ஸ் எல்லாம் எப்படி ஃபைட் பேக் பண்ணி எல்லா பீப்புளையும் காப்பாத்தினாரு அப்படிங்கிறது அந்த ஹீரோவா பார்க்குற மாதிரி இருக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. பட் இப்போ வந்து ஜே ஜோனா ஜேம்சன் எங்க போனார் அப்படிங்கிறது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேங்க் சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸ்பைடர்மேன் அந்த டேங்க் வந்து சேஸ் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா போறாரு. அடிஷனலி இந்த டேங்க் சீன் மேக்கிங் தான் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆச்சு. அந்த டேங்கை சேஸ் பண்ணிட்டே போறப்போ பனிஷரை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ பனிஷரை பார்த்ததும் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பனிஷரோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியான ஃப்ராங்க் அப்படிங்கிற நேம் சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாரு. ஸோ பீட்டர் பார்க்கருக்கு அவரை பத்தி நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இந்த 2 பேர்த்தோட மாரலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகும். லைக் பனிஷர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தா கொலை பண்றவர். பட் நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா யாரையும் கொல்ல மாட்டார், அவ்வளவு ஈஸியா பார்த்தீங்கன்னா கொல்ல மாட்டாரு. இதனால இந்த 2 கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃபிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா வரலாம். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல 2 பேருமே ஒன்னா ஃபைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கறப்பே வந்து ஸ்பைடர்மேன் வந்து கிரேனேட் லான்ச்சர் வச்சு ஷூட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் அவர் அட்டாக் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பனிஷர் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணதுக்கு ரிப்ளையா வந்து மதர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா பேசுறாரு. அந்த டைம்ல நம்ம பீட்டர் பார்க்கர் வாயிலே பார்த்தீங்கன்னா வெப்ப விட்டு நீ போய் அவன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பார்த்தா போவாரு. ஸோ பனிஷர் கேரக்டர் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க எல்லாரும் பார்த்தா சேர்ந்து சண்டை போடுற மாதிரி தான் பார்த்தா இந்த ஒரு படம் பார்த்தா இருக்க போகுது. அண்ட் பனிஷருக்கும் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஸ்டோரி லைன் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அண்ட் இதுல வர வில்லன்ஸ் அப்படிங்கிற எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் டிஃபீட் பண்றதுக்காக இந்த 2 கேரக்டர்ஸும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூனிட் ஆகி ஃபைட் பண்ற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா காட்டலாம். அண்ட் ஆல்சோ ட்ரெய்லரோட இன்னொரு ஃப்ரேம்ல பனிஷர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா யூ கான்ட் ஹேண்டில் திஸ் அலோன் கிட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் இருக்கிற மாராலிட்டியை வச்சு
கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆகலாம். அண்ட் இன்னொரு ஷாட்ல நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பையர் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக பார்த்தீங்கன்னா இருக்காரு. அண்ட் மேபி அவர் பீட்டரோட ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டராக பார்த்தீங்கன்னா இருக்கலாம். பிகாஸ் பீட்டர் பார்க்கரும் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக பார்த்தீங்கன்னா மீட் பண்ணலாம். அண்ட் ஸ்பைடர்மேன் மூவிஸ்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் அவெஞ்சர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. லைக் ஹோம் கமிங்ல அயன்மேன் இருப்பாரு, ஃபார் ஃப்ரம் ஹோம்ல நிக் ஃபியூரி இருப்பாரு, நோவே ஹோம்ல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருப்பாரு. அந்த மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் இருக்காரு. பட் ஹல்கா இல்ல. பீட்டர் பார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பேனர் ஐ நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் பார்த்தீங்கன்னா கேட்கிறாரு. பட் அது ஏன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு பேனர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் யுவர் நேம் கிட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்பாரு. அண்ட் அகைன் மேபி இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கரை பத்தி மேபி தெரிஞ்சிருக்கலாம். பிகாஸ் டோனி ஸ்டார் கூட பழகினவர் தானே. பட் எல்லாத்துக்கும் மறந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் மேபி ஞாபகம் இருக்கலாம். இதுல மோஸ்ட்லி நம்ம ப்ரூஸ் பேனரை ஹல்கா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஹல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன் ஃபைட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி பார்த்தா ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பேனர் அவரோட கையில வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு டிவைஸை பார்த்தீங்கன்னா என்னமோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. பட் அது என்னங்கிறது சுத்தமா பார்த்தீங்கன்னா ஐடியா இல்லை. அண்ட் இந்த மூவியோட தமிழ் ட்ரெயிலர் பார்க்குறப்ப எத்தனை பேர் நோட் பண்ணீங்க, யாருக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இந்த மார்வல் எல்லாமே ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். தமிழ் டப்பிங்ல பார்க்குறப்போ ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வரும். தென் நம்ம டாம் ஹாலண்டுக்கு ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வரும். அந்த ரெண்டு வாய்ஸையும் பார்த்தீங்கன்னா சோனி கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது படம் ரிலீஸ் ஆகிறப்ப மாறும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இந்த ட்ரெயிலர்ல பார்த்த வாய்ஸ் பார்த்தா அவ்வளவா பார்த்தா சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ பேக் டு த டாபிக், நம்ம கண்டென்ட் குள்ள போவோம். எத்தனை பேர் இதே விஷயத்தை ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ட்ரெயிலர்ல சில சீன்ஸ்ல எம்ஜே அண்ட் நெட் இவங்க ரெண்டு பேருக்கு சில ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எகைன் பீட்டர் பார்க்கர் கூட ரீயூனைட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டா பார்த்தீங்கன்னா தெரியுது. அண்ட் ட்ரெயிலரோட எண்ட்ல ஒரு பார்ட்டியில வந்து மீட் பண்ணி இன்ட்ரோ ஆகிக்கிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ நெய்பர்ஸா தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நியரஸ்டா பக்கத்து வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கேரக்டர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் தோஸ் டைலாக்ஸ் ரியலி ஹிட் ஹார்ட். லைக் தான் அந்த லவ் பண்ண பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர்ஸா தெரியுறாங்க. அது பீட்டர் பார்க்கருக்கு எந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே பார்த்தா நம்மளாலே பார்த்தா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ரெஸ்டாரண்ட்ல அடிக்கடி வந்து பீட்டர் பார்க்கர் ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற மாதிரி பார்த்தா காட்டுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப கஷ்டம் தான். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே பார்த்தா ஒரு ட்ராக்ல இவரை மறந்து இருக்காங்க. அண்ட் தோஸ் மெமரிஸ் ஆல்சோ ஃபேடடாவே பீட்டர் பார்க்கர் தன்னோட லைஃபை வந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்காரு. அண்ட் எம்ஜேக்கு ஒரு நியூ பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. இந்த கேரக்டர் நியூவா பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில ரிப்போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த நியூ பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ ட்ரெய்லரில் எம்ஜே அண்ட் ஸ்பைடர்மேன் இவங்க ரெண்டு பேரும் ரூஃப் டாப்ல இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அண்ட் மேபி எம்ஜே என்னதான் வந்து எல்லா மெமரிஸும் போனாலும் அவங்களுக்கு பீட்டர் பார்க்கர் அண்ட் அவர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற மெமரி தான் பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிருக்கும். மற்றபடி ஸ்பைடர்மேன் பண்ண சம்பவங்கள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் மேபி அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஸோ மேபி அதை வச்சு ஒரு ஸ்டோரி லைன் மூவ் ஆன் ஆகலாம். அண்ட் தென் பீட்டர் பார்க்கர் அவரோட ஆன்மேயோட கிரேவியார்ட்ல போய் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஷாட் வந்து காட்டியிருக்காங்க. பட் இது எல்லாமே பீட்டர் பார்க்கரோட கேரக்டரோட சிச்சுவேஷனை செம்மையா பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. பிகாஸ் பீட்டர் பார்க்கர் ஒரு அடல்ட்டா லோன்லியா தன்னோட லைஃபை வாழ ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காரு, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஆன்மே இறந்துட்டாங்க. அந்த அப்புறம் தனக்குன்னு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க எல்லாருமே அந்த ஒரு ஸ்பெல்னால கம்ப்ளீட்டா இந்த உலகமே இவர் வந்து மறந்துட்டாங்க. ஒரு அடல்ட்டா செம்மையா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் ஆயிருக்காரு. ஆன்மே இல்லாத ஒரு இம்பாக்டும் சரி, அவருக்குன்னு இருக்கிற பெயின் எல்லாமே செம்ம டீப்பா பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லயே பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. படத்துல இன்னும் டீப்பா கூட இருக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி பீட்டர் பார்க்கரோட சூட் எல்லாமே வந்து டோனி ஸ்டார்க்கோட ஹெல்ப்பால அவர் கொடுத்ததை வச்சு தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பாரு. பட் இப்போ கம்ப்ளீட்டா எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாம செல்ஃபா நார்மல் கிளாத்தை வச்சு தான் ஸ்பைடர்மேன் காஸ்டியூமா பார்த்தீங்கன்னா எடுத்து செஞ்சுட்டு வாழ்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஷாட் எஸ்பெஷலா பாக்குறப்போ ஸ்டார் டெக்னாலஜிஸ் வச்சு சூட் அப்கிரேட் பண்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. பட் நல்லா பார்த்தா தான் தெரியுது இது சூட் அப்கிரேட் இல்ல, பீட்டர் பார்க்கரோட உடம்ப ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் அவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் எபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அதன் அனதர் ப்ராப்ளம் வந்து இருக்கு. பிகாஸ் பீட்டர் பார்க்கருக்கு ஹெல்த் ரிலேட்டடா சம்திங் ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அண்ட் அவர் ஒரு ஃப்ரேம்ல அவரோட ரூம்ல வந்த உடனே வாட்ஸ் ஹேப்பனிங் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் ஃப்ரேம்லயே பீட்டர் பார்க்கர் அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெப் கக்கூன் சிலந்தி வளக்குள்ள பின்னி பில்டிங் மேல ரூஃப் டாப்குள்ள தூங்கி எந்திரிச்சு அந்த ஆர்கானிக் வெப்பை ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. இதுக்கு ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தா இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா ஹோம் கமிங் படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸ்ல காட்டின ஸ்கார்பியன் இந்த ஒரு மூவில ஒரு மேஜர் வில்லனா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா காட்டியிருக்காங்க. அண்ட் அவரோட நடக்கிற அட்டாக்ல மேபி பீட்டர் வந்து பார்த்தா அஃபெக்ட் ஆகலாம். இந்த மூவியோட ஸ்டோரியே அந்த ஒரு ஸ்கார்பியனோட பாய்சன் பீட்டரை வந்து அஃபெக்ட் பண்ணி பிசிக்கல் சேஞ்சஸ் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு பிளாட் லீக் நேத்து வந்து பார்த்தா லீக் ஆயிருந்துச்சு. இதனால கூட இருக்கலாம். ஆர் இன்னொரு பாசிபிலிட்டிஸா இருக்கிறப்படுறது என்ன அப்படின்னா நம்ம ப்ரூஸ் பேனர் கூட ஒரு டைலாக்ல வந்து பார்த்தா சொல்லியிருப்பாரு, இஃப் இட்ஸ் மியூட்டேட்டிங் இட் வில் பி எனார்மஸ்லி டேஞ்சர் அப்படின்னு பாக்குறப்போ பீட்டர் பார்க்கருக்குள்ள இருக்கிற ஸ்பைடர் பவர்ஸ் மியூட்டேட் ஆகுது. அதனாலதான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்குது. ஏதோ ஒரு டேஞ்சரும்
மென்டலும் இருக்கும் போல தான் பார்த்தீங்கன்னா தெரியுது. அண்ட் ஆல்சோ சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் அவர் ஹியரிங் நல்லா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹியரிங் எபிலிட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லா பிரைட்டாக கேட்கும் இல்லையா, அதனால இவர் ரொம்பவே பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வல்லரபுளாக மாறிட்டு இருக்காரு போல. அண்ட் சில டைலாக்ஸும் கூட வந்திருக்கு. ஸ்பைடர் ஹேஸ் 3 லைஃப் சைக்கிள்ஸ். ஸ்பைடர் த்ரெட்ஸுக்கு ஏற்ற மாதிரி வல்னரபுளாக மாறலாம், அந்த சேம் டைம் டேஞ்சரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அண்ட் தென் ஈவன் அதை நம்மளால பார்க்க கூட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே ஒரு நியூ கேரக்டர் சொல்ற மாதிரி பார்த்தா காமிச்சிருப்பாங்க இந்த ட்ரெய்லர்ல. இந்த கேரக்டர் தான் பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸோட நியூ மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவரை வச்சு தான் மியூட்டன்ஸ் உள்ள கொண்டு வர போறாங்க போல. அண்ட் ஆல்சோ இவரும் ஒன் ஆஃப் த கீ வில்லனா இருக்கலாம், அண்ட் மியூட்டன்ஸை ஹண்ட் பண்ற ஒரு கேரக்டரா வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தா இப்போ ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் எம்சியூக்குள்ள மியூட்டன்ஸ் வர போறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாத்துக்கும் நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். மேபி அதுக்கான ஒரு கீ கேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் பண்ணா இருக்கலாம். அண்ட் இவர் ஆக்சுவலா ஸ்பைடர்மேன் கிட்ட அந்த 3 டிஃபரண்ட் சைக்கிள்ஸ் பத்தி சொல்றாரு இல்லையா, ஸ்பைடர்மேன் கிட்ட டைரக்டா பார்த்தா சொல்றாரு. அப்ப வந்து ஒரு கேரக்டர் வந்து பார்த்தா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, இந்த வாய்ஸ் ஓவர் நடந்துட்டு இருக்கவே பார்த்தா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த கேரக்டர் யார் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். அண்ட் அமேசிங் ஃபேண்டசி காமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் காமிக்கோட கவர் வந்து ஒரு சீன்ல பார்த்தா ரெஃபரன்ஸா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்பைடர்மேன் ஒரு கேரக்டர் கையில தூக்கிட்டு போயிட்டு வெப்ல அப்படியே பறந்து போற மாதிரி ஒரு ஷாட். இது வந்து காமிக்ஸ் புக்கோட அந்த கவர் வந்து பார்த்தா இதுல வந்து பார்த்தா எக்ஸாக்டா பார்த்தா காமிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மூவியோட வில்லன்ஸ் யார் யார் அப்படிங்கிற பத்தி பார்த்தரலாம். ஸோ இந்த ட்ரெய்லர்ல காமிச்ச வரைக்கும் என்ன, தென் அப்பியர் ஆக போறது யார் யார் அப்படிங்கிற பாசிபிள் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம். இந்த மூவில இருக்க போற வில்லன்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு தனி வீடியோவே போடலாம், அந்த அளவுக்கு அவ்வளவு வில்லன்ஸ் பார்த்தா கொட்டி வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 7 வில்லன்ஸ் வந்து பார்த்தா இருக்காங்க. அதுல சில பேர் அப்பியர் ஆயிருக்காங்க, சில பேர் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. எப்படி பீட்டர் வந்து வித் எலாங் பனிஷரும் சேர்ந்து இத்தனை பேரை சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா பார்த்தீங்கன்னா தெரியல. இந்த வில்லன்ஸ்ல யார் யார் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற பத்தி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மேக்ஸ் புகழான சாடி சிங்க், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரோல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பத்தி பார்ப்போம். நான் கூட பிஃபோரா சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த கேரக்டர் தான். சேடி சிங்க் இந்த ஒரு ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா காட்டவே இல்லை, பட் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த கேரக்டரா தான் சேடி சிங்க் ப்ளே பண்றதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே பார்த்தீங்கன்னா இருக்கு. லைக் ஒரு ஐசோலேட்டடான கிளாஸ் பிரிசனுக்குள்ள ஒரு கேரக்டர் லாக் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அண்ட் அனதர் சீன்ல அதே ஒரு கேரக்டர் வந்து மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர் ஃபேஸ்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஸ்பைடர்மேனை ட்ராக் பண்ற மாதிரி பார்த்தா காட்டியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த 2 அப்பியரன்ஸும் பார்க்கறதுக்கு பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. மேபி இதுதான் வந்து சாடி சிங்கா இருக்கிறதுக்கான ஹை சான்சஸ் வந்து பார்த்தா இருக்கு. அண்ட் அவங்க தான் மேஜர் ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது. அந்த காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. அந்த ஒரு ஃப்ரேம்ல வந்து டேங்க்குள்ள ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, ஒரு ஓல்டு லேடி வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஒரு ஓல்டு லேடி டேங்க்குள்ள ஓட்டுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா, கிடையவே கிடையாது. இந்த டேங்கை தான் நம்ம ஸ்பைடர்மேன் சேஸ் பண்ணிட்டு போவாரு. பட் அடுத்த ஷாட்ல வந்து ஸ்பைடர்மேன் கூட ஒரு சில ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தா அந்த டேங்கை ஓபன் பண்ணுவாங்க. அந்த ஓல்டு லேடிக்குள்ள இருக்கிற சோல் வந்து அப்படியே அவங்க பக்கத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரோட பாடி வழியா பார்த்தா எஸ்கேப் ஆகும். லைக் கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் பார்த்தா அந்த இடத்துல நடக்கிற மாதிரி பார்த்தா காமிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் வச்சு பார்க்கறப்போ இவங்க என்ன கேரக்டர் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறது சஸ்பென்ஸா தான் பார்த்தா இருக்கு. லைக் ஜீன் கிரேவா அப்பியர் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஒரு நியூஸ் இருக்கு. ஜீன் கிரேக்கான சான்சஸ் ஆர் ஹை, ரியலி வெரி ஹை. அண்ட் செகண்ட் ட்ரெய்லர் ஏதாவது வந்தா தான் பார்த்தா இந்த கேரக்டர் யாரு அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தா தெரியும். ஸோ இப்போதைக்கு சாடி சிங் தான் பார்த்தா மெயின் ஆன்டகனிஸ்ட் மாதிரி பார்த்தா தெரியுது. அண்ட் ஃபைனலி ஸ்கார்பியன், நம்ம மேஜர் வில்லனான ஹோம் கமிங் போஸ்ட் கிரெடிட் சீன்ல பார்த்தா காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்கார்பியன் வந்து பீட்டர் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு ஷாட் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டே அவுட் ஆஃப் மே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர்மேனை பார்த்தா வார்ன் பண்றாரு, அடிச்சு போலன்னு பார்த்தீங்கன்னா பொளக்குறாரு. தென் டாம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் வந்து இதுல பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. பட் ட்ரெய்லர்ல எங்கேயும் பார்த்தா அந்த ஒரு கேரக்டர் பார்த்தா காட்டவே இல்லை. அண்ட் சினிஸ்டர் வில்லன்ஸா பார்த்தா நிறையவே பார்த்தா இறக்கிருக்காங்க. அண்ட் ஆல்சோ த ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிஞ்சா குரூப் வந்து பார்த்தா காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த நிஞ்சா வந்து பார்த்தா அவங்க ஸ்வாடை வச்சு நம்ம ஸ்பைடர்மேன் வந்து அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றதுக்கு பார்த்தா வருவாங்க. நம்ம ஸ்பைடர்மேன் அதை வெப்லயே பார்த்தா பிரேக் பண்ணிடுவாரு. அதுவும் ஆர்கானிக் வெப்பால பவர்ஃபுல் சீனா இருக்கும் போல. அந்த அளவுக்கு அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல பார்க்கறப்ப செம இன்டென்ஸா பார்த்தீங்கன்னா தெரியுது. அண்ட் இந்த சீன் வந்து பிரசன்ட்குள்ள நடக்குது. அந்த அடிஷனலி ஜாக்கி சான் இந்த மூவில நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் வந்து பார்த்தா வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆக்சுவலி அவர் வந்து ஆக்ட் பண்ணல. இந்த நிஞ்சா ஃபைட் வந்து அவரோட ஸ்டண்ட் டீமை வச்சு தான் பார்த்தா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லனையும் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் டேரண்டுலா அப்படிங்கிற கேரக்டரையும் பார்த்தா காமிச்சிருக்காங்க. இந்த 3 பேரும் வந்து ட்ரெய்லர் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கறப்ப மாண்டேஜ் ஷார்ட்ஸ் மாதிரி தான் பார்த்தா தெரியுது. லைக் ஒரு டைம்லைன் ஜம்ப் காட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ இவ்வளோ இயர்ஸா இவங்க இத்தனை பேரை டிஃபீட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ற விதமா இந்த மைனர் வில்லன்ஸான இந்த டேரண்டுலா, பூமராங், அந்த ஹேண்ட் நிஞ்சா கேங் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் பார்த்தா வரலாம். பட் நிஞ்சாஸ் கூட ஃபைட் பண்றப்போ ஸ்பைடர்மேனோட மாஸ்க் வந்து பார்த்தா ரிமூவ் ஆயிருக்கு. அதை வச்சு பார்க்கறப்போ ஒரு பாஸ் ஃபைட் மாதிரி கூட இருக்கலாம். அந்த ஆர்கானிக் வெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரிக்குள்ள ஒரு மெயின் கீ பார்ட்டா வந்து இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கறப்போ இந்த நிஞ்சா ஃபைட் ஹேண்ட் அவங்க கேங்கோட சண்டை போடுறாங்க இல்லையா, அந்த ஃபைட் வந்து பார்த்தா படத்துக்குள்ள மிட்டா பார்த்தீங்கன்னா வரலாம். அண்ட் அந்த டைம்ல அப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஐ ஷாட் வந்து தான் வச்சிருப்பாங்க. அதை பார்க்கறப்போ நான் எக்ஸாக்டா வெனாம் தான் பார்த்தீங்கன்னா நினைச்சேன். பட் வெனாம் இல்ல, அது ஸ்பைடர்மேனோட மியூட்டேஷன் வந்து பார்த்தா காமிச்சிருப்பாங்க. அண்ட் எத்தனை பேர் இந்த கேரக்டர்ல வெனாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஐ ஷாட் வரப்போ ரீபர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா வரும். அப்பதான் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டே பார்த்தீங்கன்னா போடுவாங்க. மேபி அலோனா இருக்கிற பீட்டர் பார்க்கர் ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் டெவலப்மெண்ட்டையும் இதுல இருக்கு, அவர் எப்படி பவர்ஃபுல்லா செல்ஃப் டிஸ்கவரி பண்றாரு அப்படிங்கிறதையும் கூட ஒரு ஸ்டோரி லைனா பார்த்தீங்கன்னா காட்டலாம். அந்த டூம்ஸ்டே படத்துல வந்து இவரு கேரக்டர் வந்து இருக்க போறது இல்ல.
பட் சீக்ரெட் வார்ஸ்ல வந்து பார்த்தா கண்டிப்பா வெனாம் ஸ்பைடர்மேன் அந்த அப்பியரன்ஸோட பார்த்தா இவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்றாங்க. மேபி இந்த மூவியோட எண்டிங்ல போஸ்ட் கிரெடிட் சீன்ல வெனாம வந்து பார்த்தா காமிச்சு லீட் கொடுத்து சீக்ரெட் வார்ஸ்ல இந்த கேரக்டர் இறக்கனால பார்த்தா இறக்குவாங்க. வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 பார்ட் ஸ்பைடர்மேன் மூவிஸ் மாதிரி இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அண்ட் ரொம்பவே சீரியஸான கிரவுண்டடா இருக்க போகுது. அண்ட் தென் கிளியரா இந்த ட்ரெய்லர்லயே வந்து அந்த அளவுக்கு இருக்கப்போம் அப்படிங்கிறது வந்து நம்மளால கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. அந்த டோபி மேக்வயர், ஆண்ட்ரி கேர்ஃபீல்ட் இவங்க எல்லாத்துக்கும் கிடைக்காத அந்த பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தான் கிடைச்சிருக்கு. அண்ட் பட் கடைசி வரைக்கும் டோபியோட ஸ்பைடர்மேன் 4 பார்த்தீங்கன்னா வராது. அது அமேசிங் ஸ்பைடர்மேன் 3 பார்த்தீங்கன்னா வராது. பட் கதை கட்டிட்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம டாம் ஹாலண்டுக்கு எம்சிக்குள்ள இந்த கேரக்டர் இருக்கிறதாலயோ என்னமோ இந்த லக் வந்து அவருக்கு நடந்திருக்கு. ஸோ பட் இதுக்கு நடுவில் சோனி வர்சஸ் மார்வல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து மார்வல் யாருமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணல. அண்ட் ட்ரெய்லர் பிரேக் டவுன் நான் 10 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணேன். பட் ஒரு சில சேஞ்சஸ்னால பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ அதனால வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ சாரி. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி மூவி கண்டென்ட்ஸ் வேணும், வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கும். அந்த மாதிரி ஐடியாஸ் ஆகட்டும், உங்களோட தாட்ஸ் அண்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் பேஜஸ் வந்து இருக்கு. இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தென் பை.